உலகை அச்சுறுத்தி வரும் அமெரிக்கா ஈரான் போர் கச்சா எண்ணெய் விலையை மட்டும் உயர்த்தப் போவதில்லை, ஒட்டுமொத்த உலகின் இன்டர்நெட் சேவையையும் முடக்கப் போகிறது என்ற பகிர் தகவல் தற்பொழுது வெளியாக உள்ளது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் மூடியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தி என்பது வெறும் சரக்கு கப்பல்கள் செல்வதற்கான கடல் வழிப்பாதை மட்டுமல்ல, அது உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் மிக முக்கியமான டிஜிட்டல் நரம்பு மண்டலமும் ஆகும். நம்ம பலரும் இன்டர்நெட் என்பது வானில் உள்ள செயற்கைக்கோள்கள் மூலம் கிடைப்பதாகவே நினைக்கிறோம். ஆனால் அதுதான் இல்லை. உலகின் 97% டேட்டாக்கள் கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாகவே பயணிக்கின்றன. குறிப்பாக இந்தியாவை ஐரோப்பா மற்றும் மேற்காசிய நாடுகளுடன் இணைக்கும் முக்கிய கேபிள்கள் இந்த ஹார்முஸ் வழியாகவே செல்கின்றன. ஒருவேளை இங்கு நடக்கும் போர் பதற்றத்தால் இந்த கடலடி கேபிள்கள் சேதமடைந்தால் ஒட்டுமொத்த உலகமும் மிக கடுமையான இன்டர்நெட் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். இந்த கேபிள்கள் துண்டிக்கப்பட்டால் இந்தியாவில் இன்டர்நெட் வேகம் வரலாறு காணாத அளவிற்கு குறையும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற செயலிகள் முடங்கும் அபாயம் உள்ளது. இதைவிட பெரிய ஆபத்து என்னவென்றால் இந்தியாவின் $250 பில்லியன் மதிப்புள்ள ஐடி துறை கடுமையான சரிவை சந்திக்கும். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்படுவதால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். மேலும் வங்கி பரிவர்த்தனைகளும் முடங்கும் நிலை உருவாகும். ஆனால் இதற்காக இன்டர்நெட் சேவை முற்றிலுமாக முடங்கி உலகம் இருண்ட காலமாக மாறிவிடுமா என்றால் இல்லை. ஒரு பாதை தடைப்பட்டால் மற்றொரு பாதையில் டேட்டாக்கள் பயணிக்கும் வகையில்தான் இன்டர்நெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாற்றுப்பாதையில் செல்ல அதிக நேரம் எடுக்கும் என்பதால் நெட்வொர்க் வேகம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த பெரும் ஆபத்திலிருந்து தப்பிக்க இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தற்பொழுது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் போன்ற சேட்டலைட் இன்டர்நெட் சேவைகளை மாற்று வழிபாதையாக பயன்படுத்த தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.